லோன் வேணுமா, ஹவுசிங் லோன் வேணுமா, லேண்ட் லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமா, இந்த லோன் வேணுமா கேட்கறதுக்கு இத்தனை சரி இத்தனை ஆள் உட்கார்க்காங்களே. கடை வாங்கினா கட்டுறது சிரமம்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டுருக்காங்களா? நம்ம மக்களை கேன் வாசுங்கிற பேர்ல பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுத்து அவங்க பின்னாடி பைத்தியக்கார லோன் அலைய வைக்கிறாங்க. அதுக்கு லோன்ங்கிறாங்க. சின்ன சின்ன பொட்டிகள்ல கூட கடன் அந்த வரைக்கும் கொடுக்கும். அது மாதிரி இவ்வளவு பெரிய பேங்க்ல ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா? அப்படி எழுதி போடுறதா இருந்தா பேங்க்ல லோன் வாங்கினா கடன் ஆயிலே முடியும் சொல்றதுனால அப்ப யாருமே கடனே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலாமா? சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரும் போது பக்கத்துல ஒண்ணு கடை கழிதே சொல்றவன் தவிர பக்கத்துல உதவிகளும் சொல்றது. அங்கே ஆரம்பிச்ச கடை இங்க வந்து நிக்குது. நம்ம தகுதிக்கு மீறி கடை வாங்க சொல்றேன். 20-30 நாள் வந்துச்சு. இது தெரியாம எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்க நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. அது நீங்க வாங்கி வீடு இல்ல, அந்த வங்கியோட வீடு. சொந்த வீடுங்கிற பேர்ல பேங்கான கிடைக்கிறது ஒரு வீடு இல்ல, அது ஜெயில். அதுக்குள்ள போனீங்கன்னா ஆயுள் கைதிதான், வெளியே வரவே முடியாது. சில நேரங்கள்ல அது மரண தண்டனையாகவும் முடியலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 15 லட்சம் ரூபாய் வட்டியா வாங்குறீங்கல்ல, அந்த